7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார்ன்றது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மனைவி பேரில் தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அத்தனை ரிஷபராசிக்கார ஆண்களுக்கும் தேடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. அம்மா கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வீடு கட்டுற வீடு வாங்கக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால், இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் முதற் பகுதியில் சுக்கிரன் கொஞ்சம் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல வேளையாக ராசியில் இருந்து வந்த செவ்வாய் இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார்ன்றது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதில் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, மனைவி பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்றையும் சொல்லணும், மனைவி கூட பிறந்த மச்சான் அல்லது மாமனார் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நானாக கேட்கணுமா, அவங்களே என் நிலைமையை பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நான் நல்லா இருந்தால் அவங்க புள்ள, அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா தானே நல்லா இருக்க போகுது, இதை கூடவா நாங்கள் வாய் விட்டு பேசணும்னு சொல்லிட்டு மாமனார் வீட்டிலிருந்து மச்சான்மார் தரப்பிலிருந்து ஏதாவது உதவி கேட்கணும், உதவி கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்கார ஆண்களுக்கும் தேடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. ஆனால் அது பிற்பகுதியில் தான் நடக்கும். ஏன்னா ஆவணி மாதம் முதல் 15 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வலிமையற்ற நிலைமையில் இருக்கிறார், நீச்சத்தில் இருக்கிறார். மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எது தேவை, எது தேவையில்லை, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதில் ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் 4ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறார். என்ன நடக்கும்? அம்மாவோடு இருக்கக்கூடிய உறவுகள் நன்றாக இருக்கும். தாய் என்கின்ற தெய்வம் எதையாவது நீங்கள் கேட்டு அதை மறுப்பு சொல்லாமல் அதற்கான சம்மதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் அம்மாக்கிட்ட கேட்கணும்னே இருக்கிறோம், ஒரு சம்மதத்திற்காக. ஒரு சொந்த வாழ்க்கையில் அம்மாவுடைய தயவு, அம்மாவுடைய அனுமதி தேவைப்படுகிறது. தாயை மிஞ்சிய தெய்வம் இல்லையே, தாய் சரி சொன்னாலே எல்லாத்தையுமே சரியாக்கிடலாமே, ஆனால் அம்மாக்கிட்ட எப்படி கேட்கணும்னு தயக்கமாக இருக்குது. இந்த மாதிரியானவர்கள் எல்லாமே ஆவணி மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அப்படியே அந்த ஆட்சி என்கின்ற நிலைக்கு மாறியதற்கு பிறகு அம்மாக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வீடு கட்டுற வீடு வாங்கக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும். பிற்பகுதி தான், முதல் 15 நாட்களுக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். வீடு வாங்கினா என்ன, மாதம் ஒரு 10 ரூபா 5 ரூபா டியூ வருமா, கட்டிட்டு போகிறது, வருமானம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், அல்லது இனிமேல் உறுதியான திருப்தியான வருமானங்கள் வரும் போல இருக்கிறதே என்கின்ற மாதிரியாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் தயவினால் கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய தன்மை.
தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் யாராக இருந்தாலும் வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக கை கொடுக்கக்கூடிய தன்மையும், இளைஞர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், ஏற்கனவே இருக்கிற வண்டியை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு டூ வீலர்லேருந்து கார் வாங்கக்கூடிய அமைப்பு என யோகங்கள் இருக்கக்கூடிய பிற்பகுதி அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப மாதங்க ஆவணி மாதம் அனைத்து ரிஷபத்தினருக்கும். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்பில் வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம்தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.